ன்றது வரைக்கும் நம்ம முழுமையாக ஒரு வீடியோ எடுத்து நம்ம தெளிவுபடுத்த போகிறோம். இப்போதைக்கு நம்ம அன்பு சகோதரர் பழனிசாமி அவர்களிடம் நாம் இதை பற்றி கேட்கலாம். சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். இப்பொழுது நான் காவாலக்குடி கிராமத்திலேருந்து இருக்கிறேங்க. மற்றும் நம்ம மாண்புமிகு மக்கள் குரல் சேனல் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் 2 பேரும் இப்போ வயல்வெளிக்கு வந்திருக்கிறோம் நண்டு பிடிப்பதற்காக. நண்டு பிடிக்கிறது எப்படின்னா கையால் விட்டு அப்படி இப்படி பிடிக்கிறது கிடையாதுங்க. வலையில நண்டு இருக்கும். அதை இதை பாருங்க, பொருள் கூட எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நாங்கள். இது பேர் கிழுக்குங்க. இது அந்த நண்டு வலையில் கிழுக்கு அந்த வலையில் இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தோம்னாக்கா நண்டு வெளில வருங்க. அப்போ இது கொதை பின்புறமாக இருக்குது. இதை அந்த கொடுக்கு இப்படி காட்டிகிட்டு இருக்கோம். அதில் நம்ம இதை ஒரு விரலால் விட்டு இப்படி நறுக்கி இப்படி பிடிச்சிக்கணுங்க. பிடிச்சி இப்படி பிடிச்சிக்கிட்டு அதுக்கு அந்த வலையை வெட்டி எடுப்பதுக்கு அந்த நண்டு வெளியில் வரணுங்கிறதுக்காக இது களை வெட்டுது. இதை வெட்டி ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு நண்டை வெளில எடுக்கணும். அவ்வளோதான். இது அதே போல் கொக்கி அதுக்கு அந்த கிழக்குன்னு சொன்னீங்களா நண்பர் அவர்களே, அந்த கிழக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி அது தயார் பண்ணீங்க? அந்த நாமளே தாங்க இது கொடை கம்பி இருக்குது பாருங்க. அந்த கொடை கம்பி வீணாக போனது இருக்கிற கொடை கம்பி எடுத்துங்க. பின்புறமாக நான் கொதை போல் கட்டி பின்புறமாக நூலால் கட்டிக்கணுங்க. நூலால் கட்டினாக்கா கொதை போல் இருக்குங்க. அதே பக்கம் இந்த புறம் பார்த்தாக்கா இது அது கட்டு கம்பி எடுத்துக்கணுங்க. ஓகே, சரிங்க. கட்டு கம்பி எடுத்து அதை வளைச்சி இந்த பேர் அது நத்தைங்களா? நத்தை ஓடாது, அது என்னன்னு சொல்லுங்க. நத்தை இல்லைங்க, அது ஊமச்சி ஓடுங்க. ஊமச்சி ஓடுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம தேடி இப்போ இது எங்கே கிடைக்குங்க ஐயா? இது வாய்க்கா வரப்பில் தண்ணி உள்ள இடத்துல இந்த ஊமச்சி ஓடு கிடைக்குங்க. அதை எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா அதை நல்ல முறையில் அதை உடைச்சி அதை இந்த கம்பியில் சொருக்கி கட்டிக்கணுங்க. கட்டிக்கிட்டாக்கா இது கிழுக்கு. இது நண்டு பிடிக்கும்போது அந்த கொதையில் மாட்டி இழுக்கும் போகும்போது இது அந்த கொக்கிங்க. இது வலைக்குள்ளார விடணும். வலைக்குள்ளார விட்டு அந்த நண்டு அந்த கொடுக்கு முறிச்சிட்டு உள்ளே ஓடாததுக்காக உள்ளார விட்டுக்கணும். இதை உள்ளார விட்டு அதை தடுப்பாக பிடிச்சிக்கணும். அது பிடிச்சி அந்த கிழுக்கும் இந்த கிழுக்கையும் இந்த கொக்கியும் ஒன்றா எடுத்துட்டாக்க நண்டு வெளில வந்துடுங்க. நன்றி. உங்களுடைய விளக்கம் மிக அருமையாக இருந்தது. சரிங்க. நம்ம நேரடியாக நண்டு வலையில் நண்டு பிடிக்கும்போது ஒவ்வொரு விளக்கமும் நீங்கள் கொடுத்து சொல்லி கொண்டு இருந்தீங்கன்னா பார்க்கக்கூடிய நமது நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். சரி, வாங்க நம்ம வலையில் நண்டு பிடிக்கிறத பார்க்கலாம்.